காந்தாரா படம் மூலமா பேன் இந்தியா நாயகியா மாறி இருக்கிறவங்க தான் ருக்மிணி வசந்த். காந்தாராவில் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இவர் அடுத்ததா ஜூனியர் என்டிஆர் நடிப்புல உருவாகி வரும் படத்துல கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல திரையில காண ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. தமிழ்ல விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான ஏஸ் திரைப்படத்து மூலமா இவங்க தமிழுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ருக்மிணி வசந்த் நடிப்புல மதராசி திரைப்படம் சமீபத்துல வெளியானது. இந்நிலையில நேர்காணல் ஒன்றில் அவர் தனக்கு விருப்பமான ரொம்ப பிடிச்ச தெலுங்கு நடிகர் பத்தி தெரிவிச்சிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நேச்சுரல் ஸ்டார் நானி தான். இவரோட படம் பண்றது அவருடைய ட்ரீமா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் நானி ரசிகர்களும் சரி, ருக்மிணி வசந்த் ரசிகர்களும் சரி ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க. இவங்களுடைய ஒரு பேர் பிக் ஸ்கிரீன்ல பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.